சென்னை திருவொற்றியூரில் எருமை மாடு முட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மதுமதி தனக்கு ஏற்பட்ட நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என வேதனையுடன் கூறியுள்ளார். அதனை தற்போது நேரலையில் பார்க்கலாம். நான் நாத்தனார் வீட்டுக்கு போகிறதுக்கோசரம் போனேன் சார். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு போன பின்னாடி பக்கம் வந்து மாடு முட்டி வண்டியிலலாம் இடிச்சு தொடையில் போய் அந்த கொம்பு போய் நல்லா குத்தி கால் இழுத்து ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடுச்சு. அப்புறமா என்ன நடந்தது எனக்கே தெரியல, கொஞ்சம் கேராக இருந்தது. அப்புறமா பார்த்தா நாத்தனார் வீட்டாண்ட உட்காந்துனுங்கிறேன். அவ்வளோ தூரம் இழுத்துன்னு போயிடுது. வலி இருக்குது. நேற்று ஆப்ரேஷன் பண்ணாங்க 9 மணிக்கு. பெயின் இருக்குதான் சார். மற்றவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அதுதான் எங்களுக்கு வேணும் முக்கியம். ஏன்னா ரோட்டில் குழந்தைங்க இப்போ எல்லாம் போகிறாங்க வராங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ எடுங்க சார். போதும், வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நான் என் பாப்பா அங்கே இருந்தது நாத்தனார் வீட்டில். சரி 2 வயசு குழந்தை அழுகுதுன்னு ஃபோன் பண்ணாங்க. கூட்டு வரத்துக்கு தான் போனேன் நான். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. நான் நாத்தனார் வீட்டுக்கு போகிறதுக்கோசரம் போனேன் சார். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு போன பின்னாடி பக்கம் வந்து மாடு முட்டி வண்டியிலலாம் இடிச்சு தொடையில் போய் அந்த கொம்பு போய் நல்லா குத்தி கால் இழுத்து ரொம்ப தூரம் இழுத்துன்னு போயிடுச்சு. அப்புறமா என்ன நடந்தது எனக்கே தெரியல, கொஞ்சம் கேராக இருந்தது. அப்புறமா பார்த்தா நாத்தனார் வீட்டாண்ட உட்காந்துனுங்கிறேன். அவ்வளோ தூரம் இழுத்துன்னு போயிடுது. வலி இருக்குது. நேற்று ஆப்ரேஷன் பண்ணாங்க 9 மணிக்கு. பெயின் இருக்குதான் சார். மற்றவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அதுதான் எங்களுக்கு வேணும் முக்கியம். ஏன்னா ரோட்டில் குழந்தைங்க இப்போ எல்லாம் போகிறாங்க வராங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ எடுங்க சார். போதும், வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நான் என் பாப்பா அங்கே இருந்தது நாத்தனார் வீட்டில். சரி 2 வயசு குழந்தை அழுகுதுன்னு ஃபோன் பண்ணாங்க. கூட்டு வரத்துக்கு தான் போனேன் நான். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.